The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. வணக்கம். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் எதுக்கு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணேன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது பி பிளாக் அண்ணாநகர் ஈஸ்டில். மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் பேரில் இருக்குது. கீழே வந்து எம்பி கலாநிதி வீரசுவாமி ரெண்டுக்கு வந்து இருக்கிறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சில வருஷம் வந்து நிறைய வாட்டி வந்து என்னோட மாமனார் வந்து அங்கே வந்து போகும்போது அவங்க ஆள் வச்சுட்டு இந்த மாதிரி எதுக்கு இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப பலிசா இருக்கு, நீங்கள் வந்து வித்துடுங்க, கொலாப்ஸ் ஆக போகுது ஒரு வருஷம், அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டு, அந்த மாதிரி சில வைலண்ட்டாக அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஆள், எம்பியோட ஆள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது. முந்தா நேற்று ராத்திரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி வந்து இந்த மாதிரி ஒரு இட் கிராஸ் த லைன், பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அங்கே. எப்படின்னா, நான் மாமனார் வந்து ஹீஸ் பார்க் த கார் வந்து அந்த இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு மேலே போனார் அவங்க ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு. சில ஆள் வந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பார்க் பண்ணக்கூடாது, அங்கே போயிட்டு பார்க் பண்ணுங்க, நிறைய பைக்ஸ் கார்ஸ்லாம் இருந்துச்சு, அப்போ எம்பி வராரு, இங்கெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது சொன்னாரு. இல்லைங்க, இங்கே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி, நாங்கள் வந்து பார்க் பண்ணிட்டு மேலே போகிறோம். அப்போ கரெக்டாக எம்பியோட கார் வந்துட்டு அங்கே வந்து பின்னால் அப்படியே, இப்போ இதுதான் கார்னா பின்னால் அப்படியே வந்து பார்க் பண்ணிட்டு பார்க்கலாம், இவங்க வந்து எப்படி கார் எடுக்க போறாரு பார்க்கலாம் சொல்லிட்டு பேசினாரு அந்த ஆளு. இல்லை தேர் பீப்புள், அவங்க ஆளு பேசிட்டு அவங்க கீழே வரும்போது கார் வந்து எடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஹீஸ் வாக் அண்ட் கான் டு ஹிஸ் ஹவுஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து போனாங்க வீட்டுக்கு. போகும்போது என்னோட மாமியாருக்கு வந்து, ஏன்னா அந்த கார் வந்து என்னோட மாமியார் பேர்ல இருக்கு. அப்போ டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ரூடா பேசினாரு. இந்த மாதிரி நீங்க கார்டு எடுக்கலன்னா நாங்க வந்து டோ பண்ணிட்டு லாக் பண்ணுவோம், இந்த மாதிரி கொஞ்சம் ரூடா ரஃபா பேசினாரு மாமியார் கிட்ட. ஸோ என்ன வேணும் நீங்க பண்ணுங்க சார், நாங்க வந்து பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேர் வந்து வந்தாங்க. சீன்ல வந்து வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 பீப்புள் வந்துங்க, அந்த கட்சி ஆபீஸ் கட்சி ஆள் வந்து இருந்தாங்க. இருக்கும்போது அப்போ அந்த சீன்ல வந்து நாங்க வந்தோம், நானும் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஸ்பாட்க்கு வந்துட்டு அவ்வளோ பேரு ரொம்ப கத்தி பேசினாங்க. அப்போ போலீஸ் எல்லாருமே இருந்தாங்க அங்க. இப்போ பேசும்போது, நீ யாரு, நான் யாரு தெரியுமா, நீ யார் வந்து போ கூப்பிடுங்க, அண்ணாமலை போ கூப்பிடுங்க, நீ வந்து பால் கனகராஜ் போ கூப்பிடுங்க, அந்த மாதிரி சில வார்த்தைலாம் வந்து யூஸ் பண்ணாங்க. நாங்க எதுவுமே சொல்லவே இல்லை அங்க. பண்ணிட்டு சரி எதுவுமே பண்ண முடியாது போயிடலாம் வந்துட்டோம். நேற்று ஈவினிங் வந்து ஒரு 6 மணி வந்து இங்க வந்துட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து இங்க 20 மினிட்ஸ்க்கு வந்து நானும் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெளியே வந்து வெயிட் பண்ணுங்க, நாங்க கூப்பிட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உள்ள கேட்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லங்க வெளியெல்லாம் உட்கார முடியாது, நிறைய கொசு இருக்கு, உட்கார முடியாது வெளியே, சரி உள்ள வந்து உட்காருங்க. நானும் மாமனாரு ஹஸ்பண்ட் வந்து உள்ள வந்து இது ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் 1.5 hour வந்து நாங்க வெயிட் பண்ணோம். கேட்கும் போது பான் பாரா வாயில வச்சுட்டு, அந்த இன்ஸ்பெக்டர் வாயில வச்சுட்டு, அப்படிலாம் வந்து நாங்க கொடுக்க முடியாதுங்க சிஎஸ்ஆர். நான் வந்து சொல்லிட்டு சரிங்க சிஎஸ்ஆர் கொடுக்க முடியாதுன்னு திரும்பி வந்து என்னோட கம்ப்ளைண்ட் திரும்பி கொடுங்க, நாங்க வந்து கமிஷனர் கிட்ட டைரக்டா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இல்லங்க அதுல அப்படியே பின்னால வந்து அந்த பேப்பர் வந்து இப்படி வச்சுட்டு அந்த எஸ்ஐ வந்து வச்சுட்டு கொடுக்க முடியாதுங்க சொல்லிட்டு போயிட்டாரு. வெயிட் பண்ணுங்க நான் வரோம். திரும்பி ஆல்மோஸ்ட் 2 hours நாங்க வெயிட் பண்ணோம் உள்ள. திரும்பி வந்துட்டு பேசும்போது, இல்லங்க ஹஸ்பண்ட் ஷோல்டர்ஸ்ல வந்து இப்படி தட்டிட்டு, இல்லங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து இவ்வளவு சூழ்நிலை இருக்கோம், கொஞ்சம் புரிஞ்சுங்க பிரதர், இருங்க பிரதர், கொஞ்சம் பாத்துக்கலாம் பிரதர் சொல்லிட்டு, இல்லங்க கொடுக்க முடியாது சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியே பேசும்போது மேலே வந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்து போயிட்டாங்க மேல. என்னங்க நாங்க பேசும்போது அப்படியே நீங்க போயிட்டுங்க, கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க, இல்ல நாங்க கொடுக்க முடியாது சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ கம்ப்ளைண்ட் வரல, சிஎஸ்ஆர் வரல, ஒண்ணுமே வரல இப்போ வரைக்கும். அது ஒரு பிரச்சனை. இப்போ நேற்று ராத்திரி வந்து நிறைய கால்ஸ் வந்துச்சுங்க, பெரிய பெரிய இடத்துல வந்து கால்ஸ் வந்துச்சு, விட்டுடுங்க இதெல்லாம் வேணாங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் நான் பேர் விரும்பி சொல்லங்க, ஆனா கொஞ்சம் கால்ஸ்
வெளிய ACDC எல்லாம் வெளிய இருந்து சோர்சஸ்க்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேஸ் வந்து டிராப் பண்ண சொன்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரஷரா இருக்கு எங்களுக்கு. ஆமா இது மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து நான் இந்த மாதிரி பேசும்போது ஏன்னா எனக்கு ஐ ஹேவ் த ரைட் ஐ எம் டாக்கிங் பிகாஸ் எனக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த நிலைமை கண்டிப்பா வரும். ஏன் வந்து மை கொஸ்டின் இஸ் வை டிட் தி போலீஸ் டேக் ஆக்ஷன்? சிஎஸ்ஆர் வந்து அவங்க வந்து எதுவுமே ஃபைலே பண்ணல, என்னோட கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கல, பிளஸ் சிஎஸ்ஆர் வந்து கொடுக்கல. இட் கேன் ஹேப்பன் டு ஆல் ஆஃப் அஸ். உங்களுக்கு கூட இந்த வந்து ப்ராப்ளம் வரும் பிகாஸ் இது வந்து இட்ஸ் அ ரூலிங் பார்ட்டி, பிகாஸ் இட்ஸ் அ சிட்டிங் எம்பி. இதுக்கு தான் நாங்க வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு எவ்ரி ஒன் பப்ளிக் வந்து வி ஹேவ் டு வாய்ஸ் அவுட். இந்த மாதிரி இவங்க வந்து பப்ளிக் தே ஹேவ் டு சேஃப்கார்ட் த பப்ளிக்குங்க. ஆனா இந்த மாதிரி அப்போ இன்னொரு விஷயம், அந்த சீன்ல வரும்போது அந்த ஸ்பாட்ல வரும்போது அந்த எம்பி பார்த்துட்டு அவங்க கார் உள்ள உட்கார்ந்துட்டு போயிட்டாரு. பிரச்சனையை தூண்டி விட்டது அவங்க ஆளுங்க எல்லாரையும் தூண்டி விட்டு பிரச்சனை பண்ண வச்சதே அவர் தான். அவர் காரை வச்சுதான் வந்து எங்க அப்பா காரை எடுக்க விடாம பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க 1 மணி நேரத்துக்கு. நாங்க வரோம் சீனுக்கு, லோக்கல் எஸ்ஐ இருந்தாரு. எஸ்ஐ ரொம்ப வயாஸ்டா அவங்க சைடு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தாரு. எங்க அப்பாக்கு ட்ரங்க் டிரைவிங் கேஸ் போடுங்க, ட்ரங்க் டிரைவிங் செக் பண்ணுங்க சொன்னோம். செக் பண்ணுங்க, போடுங்க ட்ரங்க் டிரைவிங். யாரு ட்ரங்க் டிரைவிங்? நாங்க எதுக்குங்க பயப்படணும்? அது இல்லாம நீங்க எப்படி இந்த வீட்டை சொத்தை ஏமாத்தி வாங்குனீங்க, அது இதுன்னு ரொம்ப தரக்குறைவா தப்பா பேசிட்டு இருந்தாங்க. எம்பி வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க வரோம் கரெக்டா, நானும் அலிஷாவும் அந்த ஸ்பாட்டுக்கு வரோம். அது வரைக்கும் எங்க அப்பா அம்மா 2 பேர் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. அவங்க ஒரு 30-40 பேர். நாங்க 2 பேர் வந்தோடனே எம்பி பார்த்தாரு, கம்முன்னு ஒரு பாட்டு குவைட்டா போயிட்டு எந்த கார்ல எங்க அப்பா பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவர் கார்ல அதே இனோவால ஏறி உட்காந்துட்டு அவர் அப்படியே போயிட்டாருங்க. அவர் ஒரு எம்பி, மக்கள் ஓட்டு போட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அவங்க ஆளுங்களை அவர் தூண்டி விட்டு பிரச்சனை பண்ண வச்சுட்டு அதையே சால்வ் பண்ணாம போயிட்டாரு. இவங்க என்னங்க, இவங்க எல்லாம் ஒரு எம்பி? இல்லங்க, எங்க அப்பா மது அருந்து இல்லங்க. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு மருந்து வாங்க போனாரு. அந்த வீட்டுல சீப்பேஜ் ஆகுது, அதை செக் பண்றதுக்காக வாங்கிட்டு வரவில்லை. சீப்பேஜ் ஆகுதுன்னு செக் பண்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் மேல போயிட்டு வரதுக்குள்ள இவங்க காரை இந்த மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் கிடையாதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வெளியே இருக்கிற இடம் பொதுவான இடம். அதுல இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பைக்கு, அவங்களோட ஒரு காரு எல்லாம் நிறுத்திட்டாங்க. எங்க அப்பா காரை விடுறதுக்கு இடமே இல்லை. காமன் கேட் இருக்கு, அந்த பெரிய கேட். அது ஒரு கார் உள்ள போயிட்டு வெளியே வரலாம் அந்த அளவுக்கு கேட்டு. அதுல எங்க அப்பா அங்க இருந்த இடத்துல காரை நிறுத்திட்டு மேல போனாரு. 5 மினிட்ஸ் மேல போயிட்டு சீப்பேஜ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே வரதுக்குள்ள இது எம்பி வர நேரம் சார், எம்பி வர இடம், நீங்க கார் எங்கெல்லாம் விடக்கூடாது, கார் இங்க இருக்குப்பா, எம்பி உள்ள போலாம் தாராளமா, இது உங்க பார்க்கிங் மட்டும் இல்ல எங்களுக்கும் இங்க பார்க்கிங்ல வந்து ரைட்ஸ் இருக்கு. இதுதான். அதெல்லாம் இல்லங்க, நீங்க காரை எடுக்கணும். இல்லப்பா நான் 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துருவேன். மேல போயிட்டு கீழே வரதுக்குள்ள காரை நிறுத்திட்டு இவர் எப்படி கார் எடுக்கிறாரு பாக்கலாம் அப்படின்னு அந்த அவரோட எம்பியோட டிரைவரும் அவங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு 2 பேரு அவங்களும் சொல்லிருக்காங்க. இவங்களே தான் இல்லங்க யாரையும் திரும்ப கார் திரும்ப அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. கால் பண்ணல ஒண்ணு இல்ல, அப்படிலாம் ஒண்ணு நடக்கல. புட்டப் கேஸ். எங்களுக்கு அதை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் வரல, அப்படி ஒண்ணுமே நடக்கலங்க. உங்க கேர் நாங்க கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டிருக்காங்கன்னா அது புட்டப் கேஸ். உங்க காரை யார் டிரைவ் பண்ணது மேடம்? அடுத்து நீங்க எடுத்துட்டு டிரைவ் பண்ணது யாரு மேடம்? என்னது? உங்க காரை நீங்க அங்க இருந்து எடுத்துட்டு போனது யாரு? திரும்பமா எங்க அப்பாவும் அம்மாவும் அங்க இருந்தாங்க. எங்க அம்மா எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா எங்க அப்பாக்கு டென்ஷன் ஆயிருச்சுங்க, அவர் கைகள்லாம் நடுங்குது. எங்க அப்பாக்கு 62 வயசுங்க. அதனால எங்க அம்மா காரை எடுத்தாங்க. எங்க அம்மா அப்பா எங்க அப்பா காரை பிளாக் பண்ணதுனால நடந்து எங்க வீட்டுக்கு போனாரு. எங்க அப்பா போன் ஆஃப். எங்க அப்பா டிராபிக்கும் போன் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. கொல்ல முயற்சி பண்ணது இல்லங்க, அது போயிங்க. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. 5 செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டு யார் மேல? யார் பேர்ல? அலிஷா அப்துல்லா மேல. அப்படிங்களா? கோவிந்தராஜ் யாருங்க? கோவிந்தராஜ் யாரும் தேவன்ராஜ், அது எங்க அப்பா. 5 செக்ஷன்ல எஃப்ஐஆர் அப்படிங்களா? எப்ப போட்டாங்க? நேத்து போட்டிருக்காங்க. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து புட்டப் கேஸ் போட்டிருக்காங்க. இது உண்மை இல்லங்க, இதெல்லாம் போய். நேத்தா என்னது அவங்க ஃபுல்லா எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ். அங்க லேடிஸ் பேசுறாங்க, ஓகேவா? எங்க அம்மா வந்து அவசரத்துல வந்து உடம்பு சரியாம இருந்தாங்க. அப்படியே வீட்டுல நைட்டி கீழே பேண்ட் இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க, துப்பட்டாலாம் இல்ல. ஆனா அதெல்லாம் மதிக்கவே இல்லைங்க, லேடிஸ் இருக்காங்கன்ட்டு. அப்படியே வந்து எங்கெங்கெல்லாம் வீடியோ எடுக்கணுமோ எப்படிலாம் க்ளோஸ் அப் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க வீடியோ. அது கேட்டுக்காங்க, நாங்க இப்படிதான் விட்னஸ்க்கு எடுப்போம் காமிக்க சொல்லுவோம். அதுல ஒரு அக்யூசேஷன் இந்த மாதிரி இருக்கு, இல்ல கார் எடுத்துட்டு போகும்போது ஏத்திட்டு கொல்ற மாதிரி போனாங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தா வந்து ப்ரூவ் பண்ணிக்க சொல்லுங்க அவங்கள. ஒண்ணுமே எடுக்கலங்க. இப்ப வந்து எங்க அப்பா கால் பண்ணாரு. எங்க அப்பா இப்ப ஜிம்முக்கு போகும்போது எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் மஃப்டியில வழியில மறிச்சு பெரிய அதிகாரி வந்து விசாரணை கூப்பிடுறாங்க. வாங்கன்னா என்னங்க நீங்க மஃப்டியில இருக்கீங்க, நீங்க யாருன்னே தெரியல, என்னங்க விசாரணை? நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நீங்க எதுனாலும் நீங்க எங்களுக்கு போன் பண்ணி சொல்லும். இல்ல சார் நீங்க போங்க சார், பரவாயில்ல சார் அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க. ஆனா ஃபாலோ பண்றாங்க. உங்க வீடு அபகரிக்க முயற்சி பண்றாருன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கீங்க. எங்க அந்த சொத்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற ஒரு
மேல் வீடு எங்களுதுங்க, சொந்தமான என் பேர்ல இருக்குங்க. கீழ் வீட்டில் எம்பியோட ஆஃபீஸ் வாடகைக்கு இருந்தாங்க சரிங்களா. எங்களை விற்க சொல்லிட்டு அந்த இடத்தோட ஓனர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. 2-3 வாச்சும் யாரோ ஒரு டிஜிபி பேர், டிஜிபியோ டிஎஸ்பி பேர்லாம் எங்களுக்கு சரியா தெரியல, எங்க அப்பாவுக்கும் தெரியல. அவரை வச்சுலாம் மிரட்டி கொஞ்சம் வித்துருங்க கொடுத்துருங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த சொத்து, நாங்கன்னா மொத்தமா வச்சுப்போம் ஏதாவது பண்ணி போனாங்க. அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க, எம்பி ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் ரீசெண்டா இப்போ 2 மாசம் முன்னாடி அந்த எம்பி ஆபீஸோட ஆபீஸ் அசிஸ்டன்டோ ஆபீஸ் மேனேஜரோ யாரோ ஒருத்தர், சார் எம்பியை வாங்கிட்டாரு அதனால நீங்க கொடுத்துட்டு நல்லது, நீங்க இங்க வரவும் முடியாது இருக்க முடியாது, எங்க வண்டிலாம் நிற்கும், இதெல்லாம் நியூசன்ஸ், இந்த பில்டிங் மாதிரி இடிஞ்சு விழுந்துற மாதிரி இருக்கு, நாங்கன்னா மொத்தமா இடிச்சு நாங்க கட்டிப்போம், விடுத்துட்டு போயிருங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத செலவு, தேவையில்லாத நியூசன்ஸ் அப்படின்ட்டுலாம் ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. எம்பி இல்லைங்க, சிஎம்ஏ வாங்கினாலும் நாங்க விற்க மாட்டோம், இது எங்க சொத்து, எங்க உரிமை, நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின சொத்து, நாங்க எதுக்கு உங்களுக்கு வித்துட்டு போனோம்னு சொன்னதுனாலதான் வட்டம் எங்க அப்பா அங்க போகும்போதும் இதே மாதிரிதான் காரை நிறுத்திப்பாங்க, அவங்க வண்டியை நிறுத்திப்பாங்க, பார்க்கிங் கொடுக்கறது இல்ல, ஒரு வாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன 5 நிமிஷம் நிறுத்திட்டு மேல போயிட்டு வரதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுல போலீஸ் டிராபிக் பிசி என்ன சொன்னாரா, நாங்க காரை எங்க அம்மாக்கு போன் பண்ணிட்டு ரொம்ப ரூடா பேசியிருக்காரு, நாங்க லாக் போட்டுருவோம், டோ பண்ணிடுவோம். அப்ப எங்க அம்மா கேட்டிருக்காங்க, நாங்க நோ பார்க்கிங்ல நிறுத்தல, நாங்க ஒன்னும் நடு ரோட்ல நிறுத்தல, எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல நாங்க நிறுத்திருக்கோம், நீங்க எப்படிங்க டோ பண்ணுவீங்க, நானே ஹஸ்பண்டும் வரோம் நம்ம பேசிக்கலான்ட்டு தான் எங்க அம்மா உடம்பு சரியாம எங்க அப்பாவும் அம்மாவும் பைக்ல வந்திருக்காங்க. அப்பதான் நாங்க 2 பேரும் அங்க போனோம். அது பொய்யான வழக்குங்க, அப்படி ஒண்ணுமே நகத்துல. என்னது அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கா, நாங்க சொல்றோம் அங்க சிசிடிவி பக்கத்துல வீட்டுல இருக்கிறது தான், அவங்கள காமிக்க சொல்லுங்க, எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்க. அவங்க போலீஸே அன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க ஃபுல்லா, அதுல ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அவரு டைரக்டா பண்ணலங்க, ஆனா அவர் நேரடியாக அவர் பேசல, அவரோட ஆளுங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கண்டினியூஸா சரிங்களா. நேத்து இந்த பிரச்சனை நடக்கும்போது எம்பி அந்த கார்ல தான் வந்தாரு, அதே கார் தான் எங்க அப்பா காரை பிளாக் பண்ணுச்சு, அதே கார்ல ஏறி தான் அவர் திரும்ப போனாரு. இந்த லோக்கல் எஸ்ஐ இருந்தாரு, போலீஸ் இருந்தாங்க, எல்லாரும் அங்கதான் நின்றுட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவர் எல்லாத்தையும் நல்லா தூண்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு இது சால்வே பண்ணலங்க. அவர் ஒரு எம்பி, அவர் ஆளுங்க பண்ற பிரச்சனையை அவரால் சால்வ் பண்ண முடியலன்னா மக்கள் பிரச்சனை எப்படிங்க சார், அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அவங்க வாடகைக்கு தான் வந்தாங்க, ஆனா இப்ப அதை வாங்கிட்டாங்கன்னு அவங்க ஆபீஸ் மேனேஜரே தான் சொன்னாரு. அது உண்மையா பொய்யான்னு கூட எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கவலையும் இல்லை, யார் வாங்கினாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்க சொத்தை நாங்க வச்சுக்கிறோம் அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி பெருசா இல்லைங்க, சின்னது ஒரு வாட்டி எங்க அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாரு, பார்க்கிங் கொடுக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஒரு நாள் இவங்க இது பிரச்சனை பண்ணோன்றதுக்காகவே பண்ணிருக்காங்க, ஏன்னா அதுல ஏதோ சீப்பேஜ் ஆகுது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எங்க அப்பா சொல்லுவாங்க, உங்க வீடு சீப்பேஜ் ஆகும்போது நீங்க சரி பண்ணிக்கோங்க பாஸ், எங்களுக்கு சீப்பேஜ் எல்லாம் எதுவும் இல்ல, நான் வேணா உங்களுக்கு திறந்து விடுறேன் என் இடத்த, நீங்க மேல உங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு 1 லட்ச ரூபா ஆகும் சார், நம்ம 2 பேர் எங்க வீடு சீப்பேஜ் ஆகும், உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லைன்னா நீங்க தான் ப்ரூஃபிங் பண்ணிக்கணும், நான் அதுக்கு எப்படிங்க கொடுக்க முடியும். இதெல்லாம் சொன்னதுனால இவங்களுக்கு இதெல்லாம் மோட்டிவ், இவங்களுக்கு எங்களை இது த்ரெட்டன் பண்ணும், ஹராஸ் பண்ணும், அதுக்காக பண்ண விஷயம் தான் இது. அது ஒரு விஷயம் பாஸ், இது ப்ராப்பர்ட்டி அப்டக்ஷனுக்கு ட்ரை பண்றது இது ஒரு விஷயம். எங்களோட இப்ப முக்கியமான கருத்து, இப்ப இவங்க அலிஷா எதுக்கு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா பர்சனல் ப்ராப்ளம் ஒண்ணு, இன்னொன்னு இது பொதுமக்களுக்கு. இப்போ இவங்க ஒரு அரசியல் பிரமுகர், ஒரு பார்ட்டியில் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காங்க. இப்ப நமக்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் கொடுங்க, நாங்க கமிஷனர் ஆபீஸ் போய்க்கு நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளே இந்த மாதிரி பண்ணும்போது பொதுமக்கள் இப்போ ஒரு சாதாரண மக்கள் கட்சி பிரச்சனை வந்தா அப்புறம் என்னங்க, இன்னொரு சாத்தான் குளம் பிரச்சனை தேவையா நம்ம நாட்டுக்கு? இல்ல இத மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும், இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. போலீஸ் பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் இருக்காங்க, அரசியல்வாதிகளுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்காக இல்ல. அதை போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவங்க பதவிக்கும் அவங்க நேரத்துக்கும் பொதுமக்கள் நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கறோமோ நம்ம நேரத்துக்கும் நம்ம வரி கட்டுற பணத்துல தான் சம்பளம் வாங்குறாங்கன்ற மரியாதை அவங்களும் நமக்கு கொடுக்கணும். சோ இதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். இது சுத்தம் போயிங்க, ஏன்னா அங்க போகும்போது எஸ்ஐ இருக்கிறாங்க, அவங்க தான் இருந்தாங்க சீன்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, மேம் இங்க பார்க் பண்ணக்கூடாது மேம், அங்க போயிட்டு நீங்க பார்க் பண்ணுங்க, அவங்க தான் இருந்தாங்க அங்க அந்த ஸ்பாட்ல. சோ அவங்களுக்கே தெரியும் இந்த இது குற்றம் கண்டிப்பா இது இட்ஸ் a false accusation on me. கண்டிப்பாங்க, அப்கோர்ஸ் அது பிகாஸ் ஆஃப் அதுக்கு தான் அவங்க நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு ராத்திரி, கொஞ்சம் விட்டுடுங்க, இது கொஞ்சம் வேற மாதிரி பிரஷர் நிறைய வருது நம்மள்கிட்ட, சோ இது கொஞ்சம் விட்டுடுங்க, பாத்துக்கலாங்க, கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு இது பண்ணலாம், பேசிட்டு சால்வ் பண்ணலாம். இல்லங்க நான் ஐம் நாட் ரெடி சொல்லிட்டு நான் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்.
தெரியலங்க, பார்க்கலாம். இதுக்கப்புறமா என்ன செய்ய போறோம் பார்க்கலாம். எப்படி வந்து we have to wait and அஃப்கோர்ஸ் தலைவர் வந்து நான் இந்த விஷயம் வந்து நான் சொல்லிட்டேன், ராத்திரியே வந்து சொல்லிட்டேன்னா அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஃபார் த ரைட் ரீசன். இது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பப்ளிக் ப்ராப்ளம். இது அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க இதுக்கு. இல்லங்க யாருமே காலே பண்ணலங்க எனக்கு. இப்போ வரைக்கும் யாருமே காலே பண்ணல எனக்கு. கண்டிப்பா காட்ட சொல்லுங்க எப்படி பேசினாங்க, நான் பேசினேன், எப்படி பேசினேன், நான் எதுவுமே பேசல அந்த சீல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை விட்டாங்க. நாங்க வந்து எம்பியோட ஆளு தெரியுமா, நான் வந்து இந்த ஒரு ரொம்ப ஒரு பெருமையா பேசினாங்க. நாங்க யார் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு they were triggering for us to get angry. அந்த மாதிரி அந்த ராத்திரியில வந்து அதான் நான் சொல்றேன், அந்த ராத்திரியில வந்து அவ்வளோ பிரச்சனை போகுது. இந்த எம்பி வந்து அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு போயிட்டாங்க கார்ல. இது கண்டிப்பா இது தப்புங்க. சோ அதுக்கு தாங்க இது வந்து நான் பிரஸ் வச்சுட்டு நான் பேசணும் வந்து நான் இல்ல சிஎஸ்ஆர் கொடுக்கலங்க, சிஎஸ்ஆரே கொடுக்கல அவங்க. ஒருவேளை அப்ப நீங்க சிஎஸ்ஆர் உங்களுக்கு தெரியலங்கிற பட்சத்தில் அவங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க உங்களுக்கு இன்னும் பண்ணல, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? இப்ப நாங்க உங்களை நம்பிட்டு பிரஸ் மீட் கொடுக்கறது தாங்க முதல் இது. இதை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். நாங்க எங்க சைட்ல இருந்து லீகலா என்ன பண்ண முடியும்ன்றதை நாங்க பாத்துட்டு நாங்க ஃபாலோ பண்ணுவோம். எங்க லீகல் டீமோட கட்சியிலயும் பேசிட்டு லீகல் டீமோட நாங்க பர்சனலாவும் பேசிட்டு நாங்க we will decide what is the next course of action. என் பேரு நவீன் தேவன்ராஜ், அலிஷா ஹஸ்பண்ட். உங்க பேரு? நவீன் தேவன்ராஜ். அது என்னோட. அலிஷா அப்துல்லாங்க, ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இன் பிஜேபிங்க. விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு தலைவர் மீது ஒரு ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு. நான் இன்னும் பாக்கலங்க. அது ஏன்னா உங்க மேல இன்னைக்கு ஒரு ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு இல்லங்க, எனக்கு வந்து அந்த பிரச்சனை பத்தி பிஜேபினாவே இந்த மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரியே ஒரு தோற்றம். உண்மையை வந்து பேசினா பிரச்சனை வரதாங்க செய்யும். இந்த மாதிரி புட்டப் கேஸ்லாம் இருக்கு. சட்டம் தன் கடமையை செய்யும்னு நம்புவோம். சரியா, இந்த பிரச்சனையை பத்தி பேச வந்து நம்ம இதை வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடுவோம். சரிங்களா பிரதர்? தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. வந்து பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.